ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டில் மாடு இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி பால் வந்து சொசைட்டிக்கு போகாதனால பால் கோவா பண்ணிகிட்ருக்கேன். 2-3 மணி நேரம் ஆகுது, காஞ்சிட்ருக்கு. அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் பார்ப்போம். பால் கோவா பண்ணிகிட்ருக்கோம். திரட்டி பால் 4 லிட்டர் பால் இப்போ தான் 1.5 லிட்டராக குறைஞ்சிருக்கு. வேறு பாத்திரம் மாற்றிட்டேன். நான் அடிப்பிடிக்குது குக்கர் அப்படின்ட்டு நான் மாற்றிட்டேன். ஸோ இது நல்லா குறைஞ்சி நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வெல்லமோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போடலாம். இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போடலான்ட்ருக்கேன். நான் நல்லா குறைஞ்சி வரட்டும், காட்டுறேன். பாலே நல்லா வற்றி நல்லா ஸ்வீட்டாகிடும். ஸோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எதுனாலும் வந்து ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ரொம்ப தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால் பொறுமை தான். இந்த திரட்டி பாலோ பால்கோவாவோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்லியே வச்சு கலக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் கூட பெருசாக்கக்கூடாது. கொஞ்சம் பெருசாக்கினா கூட அடுப்பு வச்சிடும். ஸோ பொறுமை தான் அதுக்கு ரொம்ப 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 முக்கியம். திரட்டி பால் பண்ணுறேன் நான். 4 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 1 லிட்டராக இந்த மாதிரி வற்றி குறையணும். இந்த மாதிரி திக்காக ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை போட்டு அது திரும்பவும் டைல்யூட் ஆகி திரும்ப திக்காகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை போடுறேன். இதில் 3 போடுறேன், இந்த கரண்டி அளவில். சிம்லியே கொதிக்கணும். பாலை திரிச்சிட்டு பண்ணுவாங்க பால்கோவா. அதோட இந்த பாலை குறுக்கி பண்ணக்கூடிய திரட்டி பால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திரட்டி பால் அப்படின்றது பெரிய லாங் ப்ராசஸ்ஸு. அதனால் வந்து நாங்கள் தொடர்ந்து காட்ட முடியல. கொஞ்சம் விட்டு தான் காட்டியிருப்பேன். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, நாட்டு சர்க்கரை. இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டு நிறுத்திடலாம். ஸோ பழைய காலத்து ஸ்வீட் இது திரட்டி பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. முழுமையாக பால் மட்டும்தான். அதோட நம்மளும் இஷ்டப்படி ஒயிட் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். சுவாமி நைவேத்தியத்துக்குன்னு எடுத்து வச்சாச்சு. ராமநவமியை முன்னிட்டு ராமருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நீங்களே இது போல் டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அற்புதமான நைவேத்தியம்.